ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட பேரு ரத்னகிரி. அந்த ஊர்ல பார்வதி அம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த ஊர்ல பார்வதி அம்மாவை தெரியாதவங்க வேற யாருமே இல்ல. அவங்க கிட்ட நிறைய சொத்து பத்துங்க, மாடுங்க, ஆடுங்க எல்லாமே இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட பணக்காரி கிட்ட ஒரு குறையும் இருக்கு. அது என்னன்னா அவங்களுடைய கஞ்ச குணம். ₹1 செலவு பண்ணா அவங்களுக்கு உயிரே போற மாதிரி இருக்கும். அவங்க வீட்டுல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் யாருக்காகவும் கொடுக்க மாட்டாங்க. பார்வதி அம்மாவுக்கு ஒரு புள்ள. அவனோட பேரு சிவா. சிவா ரொம்பவும் நல்லவன். யாருக்காவது உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல குணம் இருக்கிறவன். சிவாவுக்கு கல்யாணம் ஆச்சு. பொண்டாட்டியோட பேரு சுமதி. சுமதி ரொம்ப நல்ல பொண்ணும் கூட, புத்திசாலியும் கூட. மாமியாரோட மனசை மாத்தி அவங்களுடைய கஞ்ச குணத்தை எப்படியாவது ஓட்டியே ஆகணும்னு நினைக்கிற மருமக. சுமதி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்தே பார்வதி அம்மா அவங்களுடைய அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு சுமதி, நீ இந்த வீட்டோட மருமக. அதனால ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும். யானா தானோன்லாம் எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது. சமைக்கும் போது அளவான அரிசியை போட்டுதான் சாப்பாடு செய்யணும். அப்படியே குழம்புல ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை மட்டும்தான் ஊத்தணும். அதே மாதிரி அடுப்புல வைக்கிற விறகும் கூட அளவாதான் பயன்படுத்தணும். நம்ம வீட்டுல ராமையா இருக்கானே, அவன் கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருந்தா நிறைய சாப்பிட்டுடுவான். அதனால அவனுக்கு சாப்பாடு அதிகமா போடாத, அதுக்கு பதிலா வடிச்ச தண்ணிய ஊத்து. அத்தை, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடுறேன். சிக்கனமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடலனா அது அநியாயம் இல்ல? இதுல நியாயம் அநியாயம் எல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் இது சிக்கனம் இல்ல, இந்த குடும்பத்தோட வழக்கம். அக்கப்பக்கத்து வீட்டுக்காரங்க உப்பு வேணும், பருப்பு வேணும்னு கேட்டாலாம் கொடுக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கே பத்தாது, மத்தவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? சொல்ல போனா என்னுடைய தோழிங்கன்னு சொல்லி யாரு வந்தாலும் அவங்களுக்கும் எதுவும் கொடுக்காத. இதுதான் இந்த வீட்டோட வழக்கம். சுமதி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா. மாமியாருடைய இந்த மனசை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு அவ முடிவெடுத்தா. அப்போ சிவா சுமதியை கூப்பிட்டு ரகசியமா, சுமதி, எங்க அம்மாவை பத்தி தெரியும்ல, கொஞ்சம் கவனமா இரு. ராமையாவை திட்டாத, அவன் நமக்காக தானே வேலை பார்க்கறான். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. பார்வதி அம்மா தினமும் வந்து மளிகை சாமான்ல எவ்வளவு செலவாயிருக்குன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சுமதி பாயசம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பார்வதி அம்மா வேகமா வீட்டுக்குள்ள வந்தாங்க. சுமதி, அந்த பாயசத்துல எதுக்கு இவ்வளவு முந்திரிய போடுற? 1-2 போட்டா பத்தாதா என்ன? அப்புறம் என்னது இது, சர்க்கரை இவ்வளவு வச்சிருக்க? சர்க்கரை கம்மியா போடு. அந்த பழைய வெல்லம் இருக்கு பாரு, அதை தூக்கி போடு. அத்தை, வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கல்ல, நல்லா இருக்கணும்னு தான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. உங்க தோழி ரங்கம்மாவும் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொந்தக்காரங்களா? ரங்கம்மாவா? இப்ப அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு பாயசம் செய்யறியா? ஏன், கொஞ்சம் மோரை கலந்து கொடுத்தா குடிச்சிட்டு போக மாட்டாங்களா? இப்ப பாயசத்தோட மனம் வந்துச்சுன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு பாயசம் கேட்டு வந்துருவாங்க. சுமதி அவங்க மாமியார் பேச்ச சரின்னு கேக்குற மாதிரி கேட்டு வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க ராமையாவுக்கு வயிறார சாப்பாடு தான் போட்டா. ஆனா ஏதோ பார்வதி அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சொந்தக்காரங்க வெளியில போனதுக்கு அப்புறமா சுமதி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி அம்மா. பார்வதி அம்மாவோட இந்த குணத்தை மாத்தியே ஆகணும்னு சுமதி முடிவே பண்ணா. ஒரு நாள் பார்வதி அம்மா வெளியூருக்கு கிளம்புனாங்க. சுமதி இதுதான் வாய்ப்புன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற பழைய துணிங்க, தோட்டத்துல இருக்கிற காய்கறிங்க, அப்புறம் மாடு கறந்த அந்த பால் எல்லாத்தையுமே ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா. அன்னைக்கு சாயந்தர நேரம் பார்வதி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப ஊருக்கு நடுவுல ஒரு பொண்ணு அவங்கள பார்த்து, அம்மா பார்வதி அம்மா, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுமா. உங்க மருமக மனசும் நல்ல மனசு. எங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்றீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. உங்க வீடு எங்களுக்கு அச்சய பாத்திரமா இருக்கு. பார்வதி அம்மா ரொம்பவும் கோவமா, என்னது அச்சய பாத்திரமா? அப்படின்னா என் சொத்து எல்லாத்தையுமே என் மருமக வீணாகிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கோவமா அவங்க வீட்டுக்கு போனாங்க. சுமதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இல்லாத நேரம் பார்த்து என் வீட்டுல இருக்கிற சொத்து பத்தி எல்லாத்தையுமே அழிக்க முடிவு பண்ணிட்டியா நீ? ஏண்டா ராமையா, என் கூட இத்தனை வருஷமா இருக்க, நீயும் குழி தோன்றிய பின்னாடி? அம்மா, நான் துரோகம் பண்ணலாமா? சின்னம்மா சொல்லி புண்ணியம் சேர்த்துக்க தான் இதை பண்ணேன். அத்தை, கோவப்படாதீங்க. உங்க நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஊர்ல இருக்கிற எல்லாருமே உங்களை பத்தி இப்ப பெருமையா பேசுறாங்க. எனக்காகவா? என் சொத்தை அழிக்கிறது எனக்காகவா? யார் என்ன பத்தி புகழ்ந்தா என்ன, புகழனா என்ன? அத்தை, இப்படி பண்றதுனால புண்ணியம் சேரும். நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா புண்ணியம் தானே வேணும். இந்த காசு பணம் எல்லாம் உங்க கூட வரப்போகுதா என்ன? நாளைக்கு ஒருவேளை வீட்டுக்கு திருடனுங்க வந்தானுங்கன்னா ஊர்ஜனங்க தானே நம்மளை காப்பாத்தணும். இதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. புண்ணியமும் வேண்டாம், பாவமும் வேண்டாம். நாளையில இருந்து நீ சமையலறைக்குள்ள போகவே கூடாது.
டே ராமையா, இன்னில இருந்து உனக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. பார்வதி அம்மா அவங்க கிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையுமே ஒரு இரும்பு பெட்டியில போட்டு படுக்கிற கட்டிலுக்கு கீழே வச்சுக்கிட்டாங்க. அவங்க யாரையுமே நம்பவே இல்ல. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அமாவாசை ராத்திரி அன்னைக்கு சுமதிக்கு ஏதோ சத்தம் கேட்டு ஜன்னல் வழியா பார்க்கும்போது திருடனுங்க 2 பேரும் செவரேறி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பயந்து போன சுமதி தூங்கிக்கிட்டு இருந்த அவங்க மாமியார எழுப்பி, அத்தை, திருடனுங்க வந்திருக்காங்க, வாங்க வெளியில ஓடிடலாம் அப்படின்னு சொன்னா. ஆனா பார்வதி அம்மாவோட உயிர் அந்த பெட்டியில தானே இருக்கு, அதனால வர முடியாது அப்படின்னு அவங்க தீத்து சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள திருடனுங்க 2 பேரும் கதவு ஒடிச்சிட்டு உள்ள வந்துட்டானுங்க. ஏ கிழவி, பெட்டியை கொடு, இல்ல உன் கழுத்தை அறுத்துடுவேன். ஆனா பார்வதி அம்மா பெட்டியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்பதான் சுமதிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவ ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மிளகா பொடியை கொண்டு வந்து திருடனுங்க கண்ணுல போட்டுட்டா. சத்தத்தை கேட்டு ஊஜனுங்க வந்து திருடனுங்களை கட்டி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ரங்கம்மா சொல்லி போலீஸ்காரங்க வந்து திருடனுங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டானுங்க. திருடனுங்க போனதுக்கு அப்புறமா சுமதி அவங்க மாமியார் கிட்ட, அத்தை, இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு உங்களையும் என்னையும், ஏன் நம்ம குடும்பத்தையும் நீங்க சேர்த்து வச்ச காசையும் பணத்தையும் காப்பாத்தினது இது வரைக்கும் எந்த உதவியும் செய்யாம இருந்தீங்களே அந்த ஊஜனங்க தான். உங்க வீட்டுல சரியா சாப்பாடு கூட போடாம வளர்த்துக்கிட்டு இருந்தீங்களே இந்த ராமையா தான். இப்ப சொல்லுங்க, நீங்க சேர்த்து வச்ச பணம் தான் முக்கியமா, இல்ல உங்களை சுத்தி 4 பேர் உங்களுக்காக உதவி செய்ய இருக்கிறது முக்கியமா? பார்வதி அம்மா எதுவும் சொல்லவும் இல்ல. அவங்க மனசுல யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அத்தை, பணத்தை சேர்த்து வைக்கிறது வாழ்க்கைக்கு முக்கியம்தான், ஆனா அதுவே வாழ்க்கைய மாறிடக்கூடாது. நீங்க கஞ்சத்தனத்தினால யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சதில்ல. இன்னைக்கு ஊஜனங்கள்ல இவங்க எல்லாரும் உதவ வரலன்னா நீங்க சேர்த்து வச்சிருந்த பணம் நகை எல்லாமே போயிட்டு இருக்கோம்ல. பார்வதி அம்மாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அவங்க பண்ண தப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சுமதி, என்ன மன்னிச்சிடுமா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இத்தனை நாளா பணம் பணம்னு ஓடி இருக்கேன். ஆனா நமக்கு பயன்படாத பணம் மண்ணுக்கு சமம் அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து நிரூபிச்சிட்டீங்க. ராமையா, இத்தனை நாளா உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுப்பா. அடுத்த நாள் காலையில பார்வதி அம்மா எழுந்திருச்சு சுமதிய சமையலறைக்கு வர சொன்னாங்க. சுமதி, இன்னைக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுமா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் வயிறார சாப்பாடு போடணும். சிவா, முதல்ல போய் நீ நிறைய துணியை வாங்கிட்டு வா, ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம ராமையா பேர்ல நம்மளுடைய வயல்ல ஒரு பகுதி எழுதி வைக்கலான்னு இருக்கேன். இத்தனை நாளா கஷ்டப்பட்டவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்யலாம். அப்பதான் வீட்டுக்கு வந்த ரங்கம்மா, என்ன பார்வதி, இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ரங்கம்மா, கஞ்ச பிசினாரி தனத்தினால உன்னை கூட தள்ளி வச்சுட்டல, இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சிவாவும் சுமதியும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னையில இருந்து பார்வதி அம்மா முழுசா அவங்க கஞ்சத்தனத்தை விட்டுட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சொத்து பத்தை எல்லாத்தையும் வச்சு ஏழைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி செலவு பண்றதுனால வீட்டுல இருக்கிற பணம் செலவாகுது, ஆனா நிறைய உறவுகள் அவங்களுக்காக வந்து நிக்குது. மாமியார் மாறினதை பார்த்து மருமகளும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. மனுஷங்க அவங்க சம்பாதிக்கிறதுல கஷ்டம்னு வரவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கே மதிப்பு. பணத்தை சேர்த்துக்கிட்டே போனா ஒரு நாள் திருட வந்து திருடிக்கிட்டு போவான், இல்ல அது பயன்படாம கூட போகலாம். ஆனா நீ செய்யற உதவி 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணத்தை சேர்த்து வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதும் கூட ரொம்பவும் முக்கியம்தான்.